ஐயா, நான் ஒரு வாரமா உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டிருக்கீங்க. ஐயா, தயவு செஞ்சு இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. என்னம்மா, என் பின்னாடி சுத்துன்னு நான் உனக்கு ஏதாவது சொன்னேனா? பதில சொல்லுங்கன்னு என்கிட்ட கேக்குற. உனக்கு வேலை கொடுக்கறேன், என் பின்னாடி வான்னு நான் சொன்னேனா? வேலையை கொடுங்கன்னு நீ கேக்குறது விட்டுட்டு என்ன பதில சொல்லுங்கன்னு கேக்குறியா? ஐயா, வேலை கேக்குறது தப்பா? வேலை கேட்டதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க? இங்க பாருமா, உன் புருஷன் ஒரு பெரிய திருட. உனக்கு வேலை கொடுத்தா நீ எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்து உன் புருஷன்கிட்ட எங்க வீட்டுல என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் உனக்கு இத்தனை நாளா வேலை கொடுக்கல. ஆனா இந்த விஷயத்த உன் முகத்துக்கு நேரா எப்படி சொல்றதுன்னு பார்த்தா இன்னைக்கு நீயே சொல்ல வச்சுட்ட. இங்க பாருமா, இதுக்கப்புறம் என் வீட்டுக்கிட்ட வந்த உன் புருஷன் ஒரு பெரிய திருடன்னு ஊருக்காரர்கிட்ட சொல்லி அடி வாங்க வைப்பேன். ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் செய்யாதீங்க ஐயா. இனிமே உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி காவேரி கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து அவளோட வீட்டுக்கு கிளம்பி போனா. அதே வழியில பக்கத்து வீட்டு பத்மா வந்தா. காவேரிய பார்த்து ரொம்ப கோவமா வந்து, என்ன காவேரி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்கூல்ல உன் பையனை திருடன் பையன், அப்படி இவனை ஸ்கூலுக்கு சேர்த்துக்க மாட்டோன்னு சொன்னாங்களே, அப்ப நான் தானே உன் புள்ளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டேன். ஆனா அவன் இப்ப என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? என்னக்கா, என்ன ஆச்சு? அப்படி என் பையன் என்ன பண்ணா? அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்கக்கா. என்ன தப்பு பண்ணானா? அவன் என் புள்ளைய திருட்டுத்தனம் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு எக்ஸாம் பேப்பரை திருட போய் மாட்டிக்கிட்டு இருக்கான். என் புள்ளைக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இருக்கவே இல்ல. உன் புள்ள கூட சேர்ந்ததுனாலதான் என் புள்ளைக்கும் இன்னைக்கு அந்த பழக்கம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என் பையன் கூட சேர்ந்தா அவன் கை காலை உடைச்சு மூளையில உட்கார வச்சிருவேன். அக்கா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்களை நம்பினேனா அதுக்கப்புறம் என் தலையிலேயே துண்டு போட்டு உட்கார வேண்டியதுதான். அக்கா, அப்படி சொல்லாதீங்கக்கா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து காவேரி கிளம்பி போயிட்டா. வீட்டுல தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்த ராஜு ரொம்ப கவலையோட திரும்பி வந்துகிட்டு இருக்கிற காவேரிய பார்த்தான். காவேரி, என்ன ஆச்சு? மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. யாராவது ஏதானா சொல்லிருந்தா சொல்லு, நான் யாருன்னு காட்டுறேன். எப்பயாவது நீங்க மாத்தி பேசிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தானே. எல்லாரும் எங்களை பார்த்து திருடம் பொண்டாட்டி திருடம் புள்ளன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்களை மாத்தி கூப்பிடுற மாதிரி நல்ல வேலை ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஆமா, இந்த விஷயத்தை எதுக்கு என்கிட்ட சொல்லல? உங்ககிட்ட சொல்ற மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களாங்க? உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்க, திருடாதீங்க, திருட்டுத்தனம் செய்யாதீங்கன்னு. ஒரு தடவையாவது என் பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்களா? உன்னை யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இன்னும் உங்ககிட்ட என்னங்க சொல்றது? அந்த வெங்கையா இருக்காரு, ஒரு வாரமா அவரு பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு இன்னைக்கு திருடன் பொண்டாட்டிக்கு வேலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அந்த வெங்கையா என் பொண்டாட்டிக்கே வேலையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவன் வீட்லயே திருட போறேன். சரி சரி, அந்த விஷயத்தெல்லாம் விடு, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு. உங்களுக்கு போயும் போய் சொன்ன பாருங்க, என்ன அடிக்கணும். சரி வாங்க, முதல்ல உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் அப்படின்னு புருஷனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா. வயிறு நிறைய ராஜு சாப்பிட்டுட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னான். பொண்டாட்டியும் படுக்க போட்டு கொடுத்தா. எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. ஏன்னா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் திருட்டுத்தனம் செய்ய போனோம் அப்படின்னு முடிவு பண்ணி திருட போனா. போற வழியில அவனுக்கு எவ்வளவு தைரியம்! என் பொண்டாட்டிக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா, இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போய் திருட போற. 10 நாளுக்கு அவன் வேலை கொடுக்க மாட்டேன்னு அழிய வச்சால, அவனோட சொத்து முழுக்க திருடுறேன். இப்படி ராஜு வெங்கையாவோட வீட்டுக்கு போய் அந்த காட்ரேஜ்ல இருக்கிற மொத்த பணத்தையும் திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டான். என் பொண்டாட்டிக்கு வேலை கொடுக்கறேன்னு 10 நாள் வரைக்கும் அவளை பின்னாடி அழிய வச்சால, இன்னைக்கு 10 மடங்கு அதிகமாவே எல்லாத்தையும் திருடிக்கிட்டேனா. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது காவேரிய அந்த ஊர் ஜனங்க திருடனோட பொண்டாட்டி, அவ புள்ளைய திருடனோட பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால காவேரி ரொம்பவே கவலைப்பட்டா. பக்கத்து வீட்டு பங்கஜம் ஒரு நாள் அவ வீட்டுல ஹோமம் வச்சிருந்தா. அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு காவேரிய மட்டும் கூப்பிடவே இல்ல. இனிமேலாவது நீங்க திருந்த போறீங்களா இல்லையா? பக்கத்து வீட்டு பங்கஜம் வீட்டுல இன்னைக்கு ஹோமம் பூஜை இருந்துச்சு. ஆனா அவ எல்லாரையும் கூப்பிட்டு என்ன மட்டும் கூப்பிடவே இல்ல. இதெல்லாம் எதுக்காகன்னு தெரியுமா? நீங்க ஒரு திருடன். உங்களோட பொண்டாட்டினா உங்களுக்கு பிறந்தான அந்த பையனை யாருமே விளையாட்டுக்கு கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. காவேரி, என்ன மன்னிச்சிடு. இன்னைக்கு நீ கடைக்கு போனப்போ கடையில இருக்கிறவங்க எல்லாம் உன்னை என்ன பேசினாங்கன்னு எல்லாமே நான் கேட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் திருட மாட்டேன். கொஞ்ச நாள் வரைக்கும் பாக்குவேன்.
அதுக்கப்புறமா கூட இந்த ஊரு ஜனங்க உன்னை தப்பா பேசினாங்கன்னா நான் மறுபடியும் திருட ஆரம்பிப்பேன். ஐயோ கடவுளே, நீங்க இப்ப சொன்னீங்களே இந்த வார்த்தை போதுங்க. என் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு மறுபடியும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு. எனக்கு இது போதுங்க, நீங்க மாறிடுவீங்க. சரி, இந்த ஊருக்குள்ள போய் யாராவது எனக்கு வேலையை குடுக்கறாங்களான்னு போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புனா. அண்ணே ராஜு அண்ணன், உங்க கடையில ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அண்ணே, நான் கண்டிப்பா செய்றேன். அடடே, யாருப்பா அது? ராஜுவா? என்னப்பா ராஜு, இதுக்கு முன்னாடி நீ என் கடையில வேலை செஞ்சிருக்கியா? உனக்கு வேலை கொடுக்க மெதுவா என் கடையில வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு இங்க இருக்கிற பொருளுங்களெல்லாம் மெதுவா திருடிட்டு போலான்னு பாக்குறியா? அதுக்கப்புறம் உனக்கு யாருப்பா காவலுக்கு இருக்கிறது? இங்கெல்லாம் வேலை இல்ல, கிளம்பிப்போ. இப்படி கடைக்காரன் ராஜுவை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டான். அதுவே அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிச்சு. தான் முதல்ல தப்பு பண்ணதுனால தானே இன்னைக்கு எல்லாரும் கேவலமா பேசுறாங்கன்னு வேற இடத்துல வேலைக்கு போலான்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். அண்ணே சந்திரண்ண, வணக்கம் அண்ணே. உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா எனக்கு கொடுங்க, நான் கண்டிப்பா நல்லபடியா வேலை செய்வேன். ஐயோ, நீ எவ்வளோ பெரிய திருடன்! உனக்கு மட்டும் என்கிட்ட வேலையை கொடுத்தனா அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டா என்கிட்ட இருக்கிற பொருளுங்களெல்லாம் கொண்டு போய் நீ வித்து பணமாக்கிக்கிட்டு ஓடி போயிடுவ. உனக்கெல்லாம் என்கிட்ட வேலை இல்லப்பா. ஐயா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க ஐயா. இப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு வேலையை கொடுங்க ஐயா. ஐயோ, நீ இப்போ இப்படிதான் சொல்லுவ. இருந்தாலும் உன்னை நம்பியெல்லாம் வேலையை கொடுக்க முடியாது. நீ சரியான திருட, இங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னதுனால அவன் ரொம்ப கவலைப்பட்டான். இப்படி நாட்கள் போச்சு. ராஜு ஒரு பெரிய திருடன், அவனுக்கு வேலைய கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு திருட அப்படிங்கிற முதிரையே எல்லாரும் குத்திருந்தாங்க. இப்படி அவன் திருட்டுத்தனமும் இல்லாததுனால வேலையும் இல்லாததுனால வீடு நடத்தவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ச்சே, நான் திருடக்கூடாது, நல்லபடியா வேலை செஞ்சு என்னோட குழந்தையும் பொண்டாட்டியும் காப்பாத்தணும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா திருட அப்படின்னு எனக்கு யாருமே வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நாளையில இருந்தே நான் திருட்டுத்தனம் செய்ய போறேன். பெருசா ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு அதுல வர காசுல இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போய் என் பொண்டாட்டி பசங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா வீட்டுக்கு திருட வந்தான். அங்க இருக்கிற நகை நட்டு பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஜமீன்தாரர் ஐயா அங்க இருந்தாங்க. ராஜு, நீ பயப்படாத. ஐயா, நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் எதுவும் பண்ணல. இங்க பாருப்பா, நீ எதுக்காக இங்க திருட வந்த? இதுக்கு முன்னாடி நீ திருடிக்கிட்டு இருந்தவன் எதுக்காக நீ திருட்டுத்தனத்தை விட்ட மறுபடியும் ஏன் திருடனேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ திருட்டுத்தனம் செஞ்சது என்னோட வீட்டுல தானே இருக்கட்டும், அந்த பொருளை எல்லாம் நீயே எடுத்துட்டு போ. ஆனா ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட எனக்கு பேசணும், அதுக்கு கால அவகாசம் கொடு அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசினாரு. இங்க பாருப்பா ராஜு, உண்மையை சொல்ல போனா நீ சம்பாதிக்கிற பணத்தினால உன் பொண்டாட்டிக்கு நிம்மதியும் நல்ல பேரும் வரணும். ஆனா நீ இன்னைக்கு திருட்டுத்தனம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டிக்கு இந்த நகை நட்டு பணம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா உன் பொண்டாட்டிக்கு நல்ல பேரும் கிடைக்காது, நிம்மதியும் இருக்காது. திருடனோட பொண்டாட்டின்னு தான் எல்லாரும் சொல்லி கூப்பிடுவாங்க அவளை. உன் புள்ளைய திருடனோட புள்ளைன்னு சொல்றாங்க. இவனும் அவங்க அப்பா மாதிரி தான் முன்னாடி திருடனாவான்னு கூட பேசிக்கிறாங்க. உன் புள்ள தலை தூக்கி இந்த சொசைட்டில நடக்க முடியாது. ஐயா, நான் திருட்டுத்தனம் விட்டுறணும் அப்படின்னு தாங்கய்யா இருந்தேன். ஆனா நான் திருடன்னு யாருமே எனக்கு வேலையை கொடுக்கவே இல்லைங்கய்யா. அதனாலதான் நான் இன்னைக்கு திருடணும்னு முடிவு பண்ணேங்கய்யா. இந்த தங்கம் நகை எல்லாமே கொண்டு போய் இந்த ஊரை விட்டே நீங்க எங்கேயோ போய் பொழைச்சாலும் சரி, திருடன் அப்படிங்கிற உன் மேல இருக்கிற பேரு ஒரு நாளும் மாறாது. அதே நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அந்த காசுல உன் பொண்டாட்டிக்கு கிழிஞ்சு போன ஒரு துணியை வாங்கி கொடுத்தாலும் உன் பொண்டாட்டி என் புருஷன் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு சந்தோஷமா அதை ஏத்துக்குவா. இங்க பாருப்பா ராஜு, உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ திருடின பணத்தை இங்கே விட்டுட்டு நீ ஒரு நல்லவனா இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறியா, இல்ல திருடனா போக போறியா, உன்னோட இஷ்டம். இப்படி ராஜு அந்த நகை நட்டு பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜமீன்தார் ஐயா வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தான். அப்போ அவனுக்கு ஜமீன்தார் ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது. அவனோட பொண்டாட்டியோட கண்ணீர் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவனோட பையனோட கனவு ஞாபகத்துக்கு வந்து அப்படியே திரும்பி போயிட்டான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என்னோட பொண்டாட்டி கண்ணீரு, என் பையனோட படிப்பு எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேங்க ஐயா, நான் திருந்துறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ராஜு அப்படின்னு சொன்னாரு.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராஜு அவன் கையில இருக்கிற கொஞ்சம் காசுல காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ஆனா ஊர் ஜனங்க யாருமே ராஜு கிட்ட காய்கறிய வாங்கிக்கிட்டு இருக்கல. ஆனா எப்ப ஜமீன்தாரர் ஐயா வந்து ராஜு கிட்ட காய்கறியா வாங்கிட்டு போனாங்களோ அன்னையில இருந்து அந்த ஊர் ஜனங்க எல்லாம் வந்து காய்கறி வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ராஜு நல்லவனா மாதிரி காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சு திருடா அப்படிங்கிற பேர்ல இருந்து வெளியே வந்தான். நிலா நிலா ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா, நிலா நிலா ஓடிவா. என் செல்ல குட்டி பாத்தியா, நிலா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறத வீரா பார்த்தான். அந்த அம்மாவோட குரல் கேட்க எவ்வளோ நல்லா இருக்கு. என்னோட அம்மா இருக்கும்போது எனக்கு எங்க அம்மா கூட இப்படிதான் பாட்டு பாடி சாப்பாட ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அம்மாவை பார்க்கும்போது செத்து போன எங்க அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. இந்த மாதிரி ஒரு பாசம் இந்த உலகத்திலேயே எங்கேயுமே கிடைக்காது. அம்மாவோட அன்பு அப்படிங்கிறது அந்த கடவுள் கொடுத்த வரம். இந்த அன்பை நம்ம யாருகிட்ட இருந்தும் எங்கேயும் வாங்க முடியாது. இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு அந்த அம்மாவோட நிலா பாட்டு கேட்டுக்கிட்டு அவனும் மரத்துக்கடியில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா, இந்த பாட்டு என்னோட வயித்த நிரப்பலனாலும் என்னோட மனசு இந்த பாட்டை கேட்டு நிறைஞ்சிருக்கு. நீ மட்டும் இப்போ என் கூட இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் மத்தவங்க வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்து சாப்பாடு கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்காது. எனக்கு ஒரு குடும்பம் வீடு அப்படின்னு இந்நேரத்துக்கு இருந்திருக்கோம்ல. இப்படி அவனோட மனசுக்குள்ள இருக்கிற அம்மாவோட பாசம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த தாயால இன்னைக்கு என்னோட தாயி ஞாபகத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு இந்த தாயால நான் நல்லபடியா சாப்பிட்டேன். இப்படி வீராவுக்கு அவனோட அம்மாவோட நினைப்பு அவனோட மனசுல வந்து நிம்மதியா சந்தோஷமா அந்த மரத்துக்கடியிலேயே படுத்து தூங்கினா. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையிலேயே வீரா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சான். ஆமா, இன்னைக்கு சாவித்திரம்மா சீக்கிரமா வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி கொண்டு வான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சாவித்திரம்மாவோட வீட்டுக்கு கிளம்பி போனான். சாவித்திரம்மா வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு, அம்மா அம்மா நான் வந்துட்டேன், இதோ வரேன் வீரா அப்படி சொல்லி சாவித்திரம்மாவும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து வீராவை பார்த்து, அம்மா செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய கொண்டு வர சொன்னீங்களே, போய் கொண்டு வரட்டா? உள்ள போய் பேக்கு கொண்டு வாங்க, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். சரிப்பா, இங்கே நில்லு, நான் உள்ள போய் பேக கொண்டு வரேன் அப்படின்னு சாவித்திரம்மாவும் வீட்டுக்குள்ள போய் பேக கொண்டு வந்து வீரா கிட்ட கொடுத்தாங்க. வீராவும் அவங்க கொடுத்த பேக எடுத்துட்டு போய் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய வாங்கிட்டு வந்து, அம்மா அம்மா அப்படின்னு ரொம்ப பாசமா கூப்பிட்டான். அந்த குரலை கேட்ட உடனே, இதோ வந்துட்டேன்பா, உனக்காக தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன், இரு வரேன் அப்படின்னு வெளியே வந்து பார்த்துட்டு, அட நீயா, நான் என்னோட புள்ளன்னு நினைச்சிட்டேன். அம்மா, நானும் உங்களோட புள்ள மாதிரிதாமா. என்ன வீரா, என்ன நினைச்சுக்கிட்டு பேசுற? அம்மான்னு கூப்பிடுற? என் பையனுக்கும் உனக்கும் ஒன்னா உட்கார வச்சு சாப்பாடு போடுற அப்படின்னு நீ என்னோட பையன் ஆயிட முடியுமா? ஏதோ போனா போது வேலை செஞ்சு கொடுக்கறன்னு சாப்பாடு போட்டா ரொம்ப பாசமா அம்மான்னு கூப்பிடுற? அப்போ வீரா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு, அம்மா ஏதோ தெரியாம கூப்பிட்டுட்டேம்மா, இதுக்கப்புறம் அப்படி கூப்பிட மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாரும் என்னோட ஜனங்கன்னு நினைச்சிட்டேன், நான் இன்னும் கிளம்புறேம்மா, இந்தாங்கம்மா உங்க காய்கறி அப்படின்னு அங்கிருந்து ரொம்ப கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு கிளம்புனா. கொஞ்சம் தூரத்துல நடந்து வரும்போது அங்க பத்மநாப அவங்க பையனுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்தது. சின்ன வயசுல எனக்கு ஜுரம் வந்தா எங்க அப்பா என் தலைகிட்டே உக்காந்துக்கிட்டு என்ன பத்திரமா பாத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பெரியவரு அவங்க பையனை பாத்துக்கிறது பார்த்தா எனக்கும் என்னோட அப்பா ஞாபகம் வருது. அப்பா, இந்த உலகத்துல அம்மாவோட அன்பை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அம்மாவோட அன்போட அப்பாவோட அன்பு யாருக்குமே தெரியாம போயிடும். அந்த அன்பை பத்தி சொல்ல எனக்கு வார்த்தையே வரல. உங்க கூட நான் எடுத்து வச்ச முதல் அடியில இருந்த எனக்கு அந்த தைரியம் இப்போ நான் தனியா நடக்கும்போது அந்த தைரியம் இப்ப எனக்குள்ள இல்லப்பா. நீங்க தான் இப்ப எனக்கு தைரியத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்பா அப்படின்னு சாவித்திரம்மா பேசினதையும் இந்த பக்கம் அவன் பார்த்ததையும் வச்சு அவன் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே நடந்து போனான். எப்பவுமே அவன் படுத்து தூங்குற அந்த மரத்துக்கடியில வந்து உக்காந்து நிலாவை பார்த்தான். அந்த நிலாவை பார்த்த உடனே அவன் மனசு கொஞ்சம் ஆறுதலாச்சு. இங்க பாரு நிலா, இந்த உலகத்துக்கே நீ ஒருத்தந்தான் நிலா.
ஆனா உன்னை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் நீ எப்பவுமே தனியாதான் தெரிவ. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. எல்லாரும் அவங்களோட தேவைக்காக என்ன உபயோகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன தூக்கி போட்டுடுறாங்க. என்னோட இந்த வலிய பத்தி நான் இந்த ஊருக்குள்ள யாருகிட்ட சொல்றது? எனக்குன்னு யாரு இருக்கா அப்படின்னு அவனோட கவலைய பத்தி அந்த நிலா கிட்ட சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அந்த நிலா பிரகாசமாயி வீரைய கிட்ட பேசுறதுக்கு நிலா தயாரா இருந்தது. வீரா, நீ கவலைப்படாத. இவ்வளவு நாள் இந்த உலகத்துல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கும் தெரியும், அத பார்த்த உனக்கும் தெரியும். நீ இழந்த அன்பு பாசம் எல்லாமே கூடிய சீக்கிரம் உன்னோட கை வந்து சேரப்போகுது. இந்த வரம் உனக்கு கிடைக்க நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிற. நீ உன்னோட மனசுக்குள்ள உனக்கு என்ன தேவைன்னு நினைச்சாலும் அது உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அப்படி சொல்லி அந்த முகம் மறைஞ்சிருச்சு. அத பார்த்த வீரையா ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. இந்த குளிருக்கு எனக்கு சுட சுட சாப்பாடும் சுட சுட குழம்பு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் கண்ணை மூடி வேண்டின உடனே அவனோட கண்ணு திறந்து பார்க்கும்போது அவன் எதிரில சுட சுட சாப்பாடும் குழம்பும் மண் பானையில இருந்துச்சு. அத பார்த்து அவன் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டான். அட, என்ன இது? நான் ஏதாவது கனவு காண்றேன்னா என்ன? நான் காண்றது உண்மையா இல்ல பொய்யா? அந்த நிலா சொன்னது உண்மையாயிடுச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டு என்னோட மனசுக்குள்ள என்ன வேண்டுனாலும் என் கண்ணு முன்னாடி வந்து இருக்கு. இப்படி அன்னையிலிருந்து வீரா தன்னோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானோ அது எல்லாமே கிடைச்சுக்கிட்டு இருந்தது. அவன் புது துணி வேணும்னு நினைச்ச உடனே அவன் உடம்புல புது துணி வந்துருச்சு. அவன் வீடு வேணும்னு நினைக்கும் போது அவனுக்கு ஆத்தங்கர ஓரத்துல அழகான ஒரு ஓடு வீடு அவனுக்காகவே கட்டி வச்ச மாதிரி இருந்தது. அட, இப்ப என்னோட வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு. என்ன சுத்தி எத்தனை ஜனங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே என் கையில இருக்கிற பணம் காசு சொத்துக்காக தான் என் கூடயே இருக்காங்க. இது எதுவுமே இல்லாதப்போ இவங்க யாருமே என் கூட இருக்கல. இப்படி நாட்கள் போக போக வீராவுக்கு தானா வந்த அந்த சொத்து பணம் வீடு இதுங்க மேல அவனுக்கு விருப்பமே இருக்கல. எதுக்கு அப்படின்னா, கஷ்டப்படாம சம்பாதிச்சு வந்த இந்த சொத்து எதுக்குமே உபயோகப்படாத உப்பு சப்பு இல்லாத சாப்பாடுக்கு சமம் இது அப்படின்னு யோசிச்சு, நான் கஷ்டப்படாம கிடைச்ச இந்த பணம் சொத்து இது மேல எனக்கு விருப்பமே வரமாட்டேங்குது. உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் பழைய வாழ்க்கைக்கே போறேன். அந்த வாழ்க்கையில தான் எனக்கு சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. என்னோட அம்மா அப்பாவோட ஞாபகங்க மறுபடியும் வந்துகிட்டு இருந்தது. என்னோட சுய மரியாதைய நான் இழந்துட்ட மாதிரியே எனக்கு தோணுது. எனக்கு இந்த வீடு சொத்து பணம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அன்னையில இருந்து அந்த சொத்து பணம் எல்லாத்தையும் ஏழைங்களுக்கு அவன் பங்கு போட்டு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அந்த பழைய மரத்துக்கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு, இப்ப என் கையில எந்த ஒரு சொத்து பத்தும் இல்ல. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, ரொம்ப நிம்மதியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் வீரா அந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு அவனோட துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்து ஊருக்கு கிளம்பி போயிட்டான். இவன் பக்கத்து ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரோ வீராவான் பக்கத்து ஊர்ல இருக்கானா, அவனுக்கு அந்த கடவுளே வந்து நேரா வரம் கொடுத்துச்சான். அவனோட மனசுல அவன் என்ன யோசிக்கிறானோ அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருந்ததான். டேய், அந்த மாதிரி ஒரு வரம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணவங்களா இருந்திருப்போம். ச்சே, அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கலையே. ஐயோ பைத்தியக்கார ஜனங்க. இந்த மாதிரி சொத்து பத்துக்கு இருந்தா மனுஷனுக்கு நிம்மதி இருக்காதுன்னு இவங்களுக்கு எங்க தெரிய போகுது. எனக்கு செய்யறதுக்கு வேலை, போட்டுக்கிறதுக்கு 2 ஜொத துணி, சாப்பிட சாப்பாடு, இது இருந்தாவே போதும், நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டு அன்னையில இருந்து அந்த பக்கத்து ஊர்லயே கைக்கு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான்.